நீங்கெல்லாம் பிள்ளைங்களா ஸ்டோரிஸ் ஓகேவா? ஸ்டோரிஸ் பிடிக்குமா நம்ம எல்லாத்துக்கும்? சரி, இங்க அர்ஜுன் யாராவது பசங்க இருக்கீங்களா? சுரன். சரி, சுரன் ஒரு பையன், நம்ம ஊர்ல சுரன் அப்படின்னு ஒரு பையன் தான். அந்த பையன் ரொம்ப ஒல்லியா ரொம்ப வீக்கா இருந்தான், உடம்புல இருந்து ஸ்ட்ரென்த் இல்லாம ரொம்ப வீக்கா இருந்தான். ரொம்ப ஒல்லியா இருந்தான், வீக்கா இருந்தான். அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த பையனை எல்லா பேரும் ரொம்ப ஒரு இலக்காரமா தள்ளி விடுறது, படிச்சு வீக்கா செய்யறதா இலக்காரமா பார்க்கற அந்த மாதிரி பசங்களா இருந்தான். அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கராத்தே கிளாஸ் கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. எங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க? கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டது. அவனுக்கு 3 பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பிராக்டிஸ் என்னன்னா, கீழே விழுந்தா எந்திரிக்கணும். போது அவனால எந்திரிக்க முடியாது, அதனால கீழே விழுந்தா எந்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கராத்தே மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? கீழே விழுந்தா எந்திரின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடிச்சா அழுகாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடிச்சா அழுகாத சொல்லி கொடுத்தாங்க. 3 மாசம் போச்சு. டெய்லி பிராக்டிஸ் வந்தா கொஞ்சம் அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா வெளியில தெரியல, அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கழிச்சு பிராக்டிஸ் வந்தா அப்பவும் அவனோட வேலை கிளாஸ்ல தெரியல, பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருந்தான். அந்த வருஷத்தோட முடிவுல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். என்ன வாங்கினா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான்? இந்த பையன் சுதன் வந்து ரொம்ப வீக்கா இருப்பான், படிப்புல கம்மியா இருப்பான், அவனுக்கு ஸ்டேமினாவே கிடையாது அப்படின்னு பார்த்தா ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, அவன் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது, கராத்தே கிளாஸ் பண்ணும்போது அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் மன வலிமை வந்துச்சு. என்ன வந்துச்சு? மனசுல தைரியம் வந்துச்சு. மனசுல தைரியம் வந்தா உடம்புல தைரியம் வந்துருமா? அப்புறம் ஒரு தடவை கிளாஸ் அந்த பையனை பிடிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விடுறாங்க. அவன் கீழே விழுகல. எடுத்த பையன் பார்த்து பயந்துட்டான். என்னடா தள்ளி விட்டா கீழே விழுந்துருக்கியா, ஆனா இந்த தடவை கீழே விழுகாம இருக்கானே, என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது கேட்கும்போது அப்பயே பதில் சொல்லலாம். அப்ப கூட இருக்க சொன்னாங்க, அவன் கரெக்டா கிளாஸ் பண்ணா, அதனால அவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளுக்கு மன வலிமை கிடைக்கும், உடல் வலிமை கிடைக்கும். கரெக்டா? சரி, கராத்தே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா கராத்தே அப்படின்னா? கராத்தே அப்படின்னா 2 போயிட்டே போயிங்க. கராத்தே, கராத்தே, ஓகேவா? கரா அப்படின்னா வெறுக்கை அப்படின்னு அர்த்தம், வெறுமை அப்படின்னு அர்த்தம். தே அப்படின்னா கராத்தே, தே அப்படின்னா என்ன அர்த்தம்? தே அப்படின்னா வலிமை, வெறுங்கையால வலிமையா உருவாக்குறது, வெறுங்கை அப்படிதான் அர்த்தம். கராத்தே அப்படின்னா வெறுங்கையில நம்மளோட சக்தியை உருவாக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த கராத்தே பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம யாரையும் வம்புக்கு போய் அடிக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? யாரையும் வம்புக்கு அடிக்கக்கூடாது, தாக்கக்கூடாது. கராத்தே எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளையும் நம்ம சார்ந்தவங்களையும் பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தணும். எப்ப பயன்படுத்தணும்? அதே மாதிரி நம்ம கிட்ட பலவீனமா இருக்கிறவங்களை போய் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. சரியா? கராத்தே தெரியாதவங்களோ நம்மளை விட பலவீனமா இருக்கிறவங்களோ நம்ம அட்டாக் பண்ணி தாக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்ததா நம்ம வைக்கிற ஒவ்வொரு பஞ்ச் வைக்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சில எதுக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்க பயம்